வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? நீங்க சொல்லி தானே கேஸ் ஃபைல் பண்ண. எதுக்கு இப்போ பயந்து பின்வாங்குறீங்க? மன்னிக்கணும் சார், இதுக்கு மேல வேற எதுவும் கேட்காதீங்க. கேஸை கண்டினியூ பண்ற மனநிலையில நாங்க இல்ல. அதனால தான் நானும் கேட்கிறேன். வை, எதுக்காக கேஸ் வாபஸ் வாங்குறீங்க? யாராவது மிரட்டினாங்களா? சொல்லுங்க, யாராவது உங்களை பயமுறுத்தாங்களா? உங்களை மாதிரி படிச்சவங்களே இப்படி இருக்கனால தான் டெல்லியில ஓடுற பஸ்ல கற்பழிக்கிற அளவுக்கு நம்ம நாட்டில் வக்ர புத்தி அதிகமாயிடுச்சு. என்ன காரணம்? எதுக்காக காப்பாற்ற நினைக்கிறீங்க? சொல்லுங்க சார். மேற்கொண்டு எதுவும் கேட்காதீங்க. நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. எனக்கு இவ உயிரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. அதுக்காக சம்பந்தப்பட்டவங்க மேல கம்ப்ளைண்ட கொடுத்து கோர்ட்டு கேஸ்னு ஏறி எங்க மானத்தை இழக்க நான் விரும்பல சார். அது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும். தேடி பிடிச்சு அரெஸ்ட் பண்ண பிறகு ஒரு கோலை மாதிரி பின்வாங்குறீங்களே. ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு படிப்பு சொல்லித்தர ஆசிரியர் நீங்களே இப்படி பயந்து போனா அவன மாதிரி குற்றவாளிங்க அதிகமாயிருவாங்க. சாரி சார், நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். ஐ எம் அட்வொகேட் ரவிசங்கர். பிரபு ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். எதுக்கு வக்கீல் ஜாமீன்? என் தம்பி பேர்ல என்ன கேஸ் இருக்கு? ஒன்னும் இல்ல. இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பழி வாங்க முடியாம என் தம்பி மேல போட்டு சோடிச்ச பொய் கேஸ். இந்த பணம் காட்டுனரி சாஜியோடையும் அவன் தம்பியோடையும் ஒரு ரோமத்தை கூட எவனும் தொட முடியாது. அப்படி ஒருத்தர் இன்னும் பிறக்கவே இல்லை. அப்படி பிறந்தாலும் நான் அழிச்சிடுவேன். ஞாபகம் வச்சிருக்கியா? ஒன்ன நான் இங்கிருந்து 2 தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். திரும்பவும் நீ இங்கே வந்திருக்க. இன்னொரு தடவை நீங்க வந்தேன்னா ஓ இருக்கு நான் போட்டு என் தம்பியை உள்ள வச்சு நீ பூட்டிட்ட. அந்த பூட்டை எப்படி உடைச்ச பாத்தியா? இது மாதிரி எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சு. நீ என்கிட்ட விளையாடாத. நீ பல பேரை பார்த்தவன் தான். அந்த கூட்டத்தில் என்ன சேர்த்துறாத. மதம் பிடிச்ச காத்தியானடா. நசுக்க தொடங்கினா எல்லாத்தையும் நசுக்கிட வேணாம். எல்லாத்தையும். நில்லடா. நீ அப்படியே போயிட்டா விஸ்வா, அந்த நாயை வெளியே விடு. சரிங்க சார். என் ஸ்டேஷனுக்குள்ள வந்து உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டா காக்கி சட்டை போட்டு நான் இதுக்கு இங்க இருக்கேன். இதுக்கா இப்ப நீங்க வந்து ஒரு ஷோ காட்டினிய. பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் என்னோட மூத்த அதிகாரிகள் சிலரும் உன் பாக்கெட்ல இருக்காங்கன்ற திமிர்ல பேசுற பேச்சு. இதோ இந்த மொபைல் போன்ல இருக்கு. உன் வண்டவாளெல்லாம் இது ஒண்ணு போதும் உன்னை 3 மாசம் உள்ள வைக்கிறதுக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல அத்துமீறி நுழைஞ்சது செக்ஷன் 447. என் கடமையை செய்ய விடாம தடுத்தது செக்ஷன் 353. நீ உள்ள இருக்க வேண்டிய ஆளுடா. வேற என்ன சொன்ன? நீ மதம் பிடிச்ச காட்டு யானையா? ஏடா பரதேசி பயல, மதம் பிடிச்ச யானைய மயக்க வச்சு போட்டு அடக்குற வெட்டரி டாக்டர் தான் நீ பார்த்திருப்ப. ஆனா மதம் பிடிச்ச காட்டு யானைய நேருக்கு நேர் நெஞ்ச நிமித்தி நின்னு நெத்தியில மோதி அடக்குன வேட்டக்காரனை நீ பார்த்தது இல்லையே. அதான் ஜேக்கப் அலெக்சாண்டர். இவர் இங்க இருக்க அப்பாவிங்க வேணா உனக்கு பயப்படலாம். இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட பலிக்காது. என்ன ஜெயிக்கணும்னா இன்னும் 7 ஜென்மம் நீ எடுக்கணும். நீ சொன்னிய என்ன 2 தடவை இங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன்னு. என்ன இப்ப இங்க வர வச்சது என்ன நம்புற இந்த ஊர் மக்கள். அவங்க என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் செய்யலாம். சில புறம்போக்கு பொறுக்கிங்க மேலையும் லோக்கல் பிக் பாக்கெட் மேலையும் போடுற மகா கீழ்த்தரமான கேஸ்ல உன்னை உள்ள தூக்கி வைக்க எனக்கு இஷ்டம். ஆனா உனக்காகவே ஸ்பெஷலா ஒரு சுருக்கு ரெடி பண்றேன். உன் திமிரையும் உயிரையும் முடிக்க போற ஒரு சுருக்கு. அது இன்னும் சில நாட்கள் இல்ல, மணிக்கணக்கில் முடிக்கிறேன். Your countdown starts now. அது வரைக்கும் நான் பிச்சை போட்ட உசுரை எடுத்துக்கிட்டு ஓடா பரதேஸ். ஹாய் அனு. ஹாய், குட் ஈவினிங். நம்ம போலாமா? போற வழியில நான் வீட்ல இறங்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நோ ப்ராப்ளம். ஏன்னா நீ தானே ஓட்ட போற. ஓகே. அவ கார்ல ஏறிட்டா. வண்டி ஏறா. டேய் பார்த்து போங்க. சாக்லேட் எல்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. அரி அங்கிள் டெய்லி துபாயிலிருந்து சாக்லேட் வாங்கிட்டு வர மாட்டாரு. அதனால ஒரேடியாக காலி பண்ணாமல் என்கிட்ட கொடுத்து வச்சிங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தரேன்பா. அவங்க சாப்பிடட்டும், அவங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்.
இப்போ நீ கொண்டு வந்தது இவங்க காலி பண்ணிட்டான்னு வச்சுக்கே, நாளைக்கு இதே சாக்லேட் தான் வேணும்னு இவங்க அடம் முடிச்சா என்னால எப்படி துபாயெல்லாம் போக முடியும்? பரவாயில்ல விடு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு டிரைவர் வேலைக்கு விசா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த முறை வரும்போது நாம 2 பேரும் போலாம். சந்தோஷமா? அரே, எமோஷனல் ஆகாத. சரி அதை விட, நாளைக்கு போறதுக்கு வண்டி ரெடி பண்ணி வச்சிட்டியா? வண்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன? என் ஒய்ஃபு தான் நாளைக்கு உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தல, அதை நம்ம தண்ணி அடிக்க தான் போறோம்னு நினைச்சிட்டு இருக்கா. நீ தாண்டா எப்படியாவது பேசி சமாளிக்கணும். அண்ணா எப்ப நான் திரும்பி துபாய்க்கு போறீங்க? ரொம்ப வருஷம் கழிச்சு அவனே இப்பதான் வந்திருக்கான். ஏன் சுமதி, மறுபடியும் அவனை திருப்பி ஊருக்கு அனுப்புறதுல இருக்கியே? ஓஹோ, வக்காலத்து வாங்க வந்துடுவீங்களே. நாளைக்கு டூருக்கு போறதுக்கு ஐஸ் வைக்கிறீங்களா? ஏன் ஹரி அண்ணா, நீங்க எல்லாரும் யூத்தா டூருக்கு கிளம்பி போகும்போது இந்த வயசானவர் எதுக்கு கூட்டு போறீங்க? ஏண்டி யார வயசானவங்கிற? நாங்க எல்லாம் ஒரே கிளாஸ்மேட்ரி. நான் புத்திசாலிடே, நல்லா படிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக 5ஆம் கிளாஸ் 7 வருஷம் படிச்சேன். ஆனா இவன எடுத்துக்க ஒரே வருஷம் தான். ஏண்டி அன்னைக்கு நான் மட்டும் மனசு வச்சிருந்தேன்னா இந்நேரம் என் பசங்க கூட சேர்ந்து நான் ஒன்னா படிச்சு இருந்திருப்பேன். என் கூட படிச்ச பொண்ணே எனக்கு டீச்சரா வந்ததுனால எனக்கு கொஞ்சம் அவமானம் ஆயிப்போச்சு. அதனால தான் என் படிப்பை பாதியில நிறுத்திட்டேன். அதனால என்ன, நான் இப்பதான் நல்ல டிரைவர் ஆயிட்டேன்ல. ஓஹோ, நல்ல டிரைவர் ஆயிட்டாரா டிரைவர்? இவ்ளோ தூரம் போறீங்களே, இவரோட டப்பா வண்டி தானே உங்களுக்கு கிடைச்சது? ஏய் இங்க பாருடி, உன்னையும் உன் 2 பசங்களையும் வச்சு சோறு போடுறனே, அது நீ சொன்ன அந்த டப்பா வண்டியை வச்சுதான். அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு பேசாதடி. இங்க பாருடா, நாளைக்கு நம்ம போற டூரை தடுக்கிறதுக்காக தான் இந்த புது பிட்டெல்லாம் போடுறா. கேட்டீங்களா? இவர் டூருக்கு வரதுலயும் தண்ணி அடிக்கிறதுலயும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இவர் 2 குழந்தைங்களுக்கு அப்பா. தண்ணி அடிச்சிட்டா வண்டி தாறுமாறா ஓட்டுவாரு. அதானே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சும்மாவே நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாரு, சுரேஷ் ரொம்ப டீசெண்டா மாறிடுவான். நீ வேணா பாரு எப்படி வரான்னு. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணா. அது போகட்டும், அங்க போய் யார பாக்கணும்னு சொன்னீங்க? கல்ஃப்ல நான் வேலை செஞ்ச கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர். அவரோட மாமா தான் பார்க்க போறோம். அவருக்கு குழந்தை இல்ல, இவர் தான் அவருக்கு புள்ள மாதிரி. அவருக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, அதை கொடுக்க தான் நாங்க போறோம். இது உனக்கும் பசங்களுக்கும் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். வாங்கிக்க. நான் வரேன். சரி வரேன்டா. நானும் வரேன்டா. சரி வா, நான் வந்துடுறேன். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். நாளைக்கு 12 மணி ஷார்ப் நீ கூப்பிட்டா போதும். லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணாத, மொபைல் நம்பருக்கு கூப்பிடு. ஓகே. எஸ். விஸ்வா சார். விஸ்வா சார். ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம 5 மாசத்து விசாரணை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. என்னன்னு புரியுதா? லிட்டில் ஜான். எஸ், யூஆர் ரைட். அவ அப்ரூவரா மாறுதா சொல்லியிருக்கான். நாளைக்கு என்னை மீட் பண்றதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். எங்க எப்போ எப்படின்னு அவனே சொல்றானா. அது வரைக்கும் மட்டும்தான் சாஜியால வெளியே நடமாட முடியும். விஸ்வா சார். நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல தான் நான் டியூட்டிக்கு வருவேன். லிட்டில் ஜானை மீட் பண்ணிட்டு வரேன். ஓகே? ஓகே சார். சரிப்பா, அப்புறமா நீ என்னை வந்து ஆஃபீஸில் பாரு. ஓகே சார், ஏதாவது பிரச்சனைங்களா? ஆமாம், பிரச்சனை தான். நாம் நினச்ச மாதிரியே அந்த லிட்டில் ஜான் அப்ரூவராக மாற போகிறானா. அது பெரும் பிரச்சனை இல்லை சார். ஆமாம், நம்ம ஷாஜியை உள்ளத்தள்ள இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும்ல. நீ ஒரு வேலை பண்ணு சார். அந்த அண்ணாச்சி கிட்ட சொல்லி நாளைக்கே ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணு. எல்லாரும் இருக்கணும், ஷாஜி, கமிஷனர் எல்லாரும். சார், நாளைக்கு செயற்குழு மீட்டிங் இருக்குல்ல சார், அது முக்கியமான மீட்டிங், கேன்சல் பண்ண முடியாது. அதை முடிச்சுட்டு 5 மணிக்கு வை. அப்புறம் கேசவா சார், எலெக்ஷன் கமிஷனோட பிரஸ் மீட் நாளைக்கு தானே? ஆமாம் சார். என்ன? எனக்கு ஒரு ஐடியா தோணுது கேசவா, அந்த இன்ஸ்பெக்டரை தூக்கிறதுக்கு. என்ன சார்? இருக்கட்டும், நாளைக்கு எலெக்ஷன் கமிஷனோட பிரஸ் மீட் முடியட்டும். என்னடா நீ என்ன சாப்பிடலையா? சாப்பாடு மேல உன் கோவத்தை காட்ட வேணாம், சாப்பிட்டு போ. வேண்டாம், வயிறு ரொம்பிடுச்சு. ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் ஒழிச்சு கட்ட வழி இல்ல, பெரிய தாதான்னு சொல்லிட்டு இருக்கேன். சிட்டியே ஆட்டி படிக்கிற டானா. சொந்த தம்பிய அந்த லாக்அப்ல போட்டு அடிச்சு அசிங்கப்படுத்தினான். அதை நினைக்கும் போது உயிரே போகுது. இனிமே என்னால எப்படி வெளியே தலை காட்ட முடியும்? நான் சொல்லியாடா நீ கையை பிடிச்சி இழுத்த? வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு பேசுறதப்பா. ஏய் சாஜி, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அவன் தான் அறிவில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கான்னா. அண்ணாச்சி, நீங்க பாத்தீங்கல்ல ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் எல்லாம் இவனாலதான். இவன் பண்ற திமிருத்தனத்தால தினமும் எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் இவன் பண்ற பொறுக்கித்தனம். எவ்வளவு பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே இன்னொன்னு. நீ பண்ண காரியத்தால லிட்டில் ஜான் இன்னைக்கு எனக்கு எதிரியா மாறி 12 வருஷம் எனக்கு வலது கையா இருந்தவன்டா. இன்னைக்கு என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்க வர?
சொந்த தங்கச்சியை கையை பிடிச்சி இழுத்தா அவன் இடத்துல நான் இருந்தாலும் இதை தாண்டா செய்வேன். அன்னைக்கு உன்னை காப்பாத்துனது அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை அடிச்சு கொன்றக்கூடாதுங்கிறதுக்காக. உனக்கு என்னடா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அந்த இன்ஸ்பெக்டர் போட்டு தள்ளுறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு கத்தியோ ஒரு துப்பாக்கியோ போதும், அவன் கதையை ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஆனா அவனை நாம 2 தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். திரும்பி அவன் இங்கேயே வந்திருக்கான். இந்த நேரத்தில் அவனை யாரு என்ன செஞ்சாலும் அந்த பழி நம்ம மேலதான் வந்து விழும். அதனாலதான் அந்த இன்ஸ்பெக்டர் நான் ஒன்றும் பண்ணலை. அதுக்கும் ஒரு நேரம் வரும். ஆனா இப்ப பண்ண வேண்டியது என்ன காட்டி கொடுக்க வர்ற லிட்டில் ஜானோட கதையை முடிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் பாரு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன ஆகுறான்னு. புரியுற மாதிரி சொல்லுங்க அவனுக்கு. நீ தங்கப்பன் தானே? வெடிகுண்டு தங்கப்பன்? ஆமா சார். ஜான் எங்க? அவரு உங்களை பார்க்க தான் கிளம்பி வந்துகிட்டு இருந்தாரு. ராஜியோட ஆளுங்க அவரை பார்த்துட்டாங்க. அதனால தான் அவர் என்ன உங்களை பார்க்க அனுப்பி வச்சாரு. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் அவர் உங்களை பார்க்க வந்தா சாஜியோட ஆளுங்க சும்மா விட மாட்டாங்க, எவிடன்ஸ் அடிச்சிடுவாங்க. நீங்க வாங்க சார். இது என்கிட்டே இருக்கட்டும். ஓகே சார். உங்க யாருக்காவது ஜூஸ் வேணுமா? நீ என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கடா. ஆப்பிள் ஜூஸ், ஐஸ்கிரீம். காசு கொடுக்க போறது நீ தானே? உனக்காக தான்டா நாங்க எல்லாரும் உன் கூட வந்திருக்கோம். நீ ஊர்ல இருந்து வந்தாதான் இவன் வாய்க்கு ருசியா சாப்பிடுவான். இந்த வெட்டி பந்தாவுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஏண்டா நீயா காசு தர போற? அரி துபாயில இருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்த காசு. நமக்கெல்லாம் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் துபாய்க்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதுல யாராவது ஒருத்தனாவது 10 பைசாவது ஃப்ரெண்ட்ஸுங்களை செலவு பண்ணிருப்பாங்களா? இவனுக்கு பெரிய மனசுங்கிறதுனால நாம இதெல்லாம் அனுபவிக்கிறோம்டா. நம்பனே எங்க எல்லாரையும் சேர்க்காத, நீ மட்டும் சொல்லு. அப்படி யாரு? நானா? டேய், அரி கூட சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்காக தானே வந்த. உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்க. வேற சார், எனக்கு ஒரு லெமன் ஜூஸ். இவங்க 4 பேருக்கும் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் என்ன வெரைட்டி இருக்கு? மெனு கொடுங்க சார். அப்புறம் ஒன்னு பண்ணுங்க, சக்கரை இல்லாத ஐஸ்கிரீம் மட்டும் தான் எனக்கு கொண்டு வாங்க. ஏன்னா எனக்கு சுகர் பேஷண்ட்ரா நானு. அதனால தான் அப்படி சொன்னேன். வா. பொண்ணு சூப்பர், ஆனா ஒரு மார்க்கமா தெரியறாளே. சுமாரடா. தோடா. 1 chicken fried rice. ஓகே மேடம். Okay. இரு, வெயிட் பண்ணலாம். ஹலோ. ஏன் 2 days ஆஃபீஸ் வரல? ஏய் இல்ல இல்ல, நம்ம பார்க்கலாம். சேர்ந்து போலாம் என்ன? நிஜமா? ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கேன். தனியா தான் இல்ல, மீனாட்சி வந்துருவா. என்னடா நடக்குது இங்க? டேய், யாரா அந்த மைனா? டேய் சுமாரா, இஷ்டத்துக்கு பேசாத. பேசல. டேய் மச்சான், போன உள்ள வை. தமாசுக்கு தானே எடுக்கிறேன். தமாஷா நீ எடுத்ததெல்லாம் போதும். இவ வேற பொண்ணு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ போன உள்ள வை. நமக்கு தெரிஞ்சவங்க ஒண்ணும் இல்லல, ஏதோ ஒரு ஃபிகரு. கோபால் நிறுத்துடா. இந்த மாதிரி மத்தவங்கள போட்டோ எடுக்கிறது தப்புடா. இவனால நம்பாடி வாங்க போறோம் போல இருக்கு. நீ பொத்திக்கிட்டு உன் வேலையை பாடுறா. சரி, நீங்க சொல்றதுக்காக போன் ஆஃப் பண்றேன், போதுமா? சரி கிளம்பலாம். நம்ம போலாமா? வாங்கடா. வா. நான் ஒன்றும் எடுக்கல.
இந்தாங்க மேடம். தேங்க்யூ. சண்டை போடுற மாதிரி இருக்கு. ஒழுங்கா பேக்க கொடுத்துரு. அதே எப்படி மச்சி, அதுக்கு தான் வந்திருக்கோம். இவ்ளோ பணம் எடுத்துட்டு வந்தா பேக் அடிச்சிட்டு போகாம என்ன பண்ணுவாங்க? பத்திரமா எடுத்துட்டு போங்க. தேங்க்ஸ். எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு என்ன கைமாறு பண்றதுன்னு ஐயோ அது- தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? அந்த பேக்க மட்டும் கொடுத்துருங்க. பாப்பா பண்ணடா. எனிவேஸ் ஐ எம் அனு. ஐ எம் ஹரி கிருஷ்ணா. ஹாய். ஹலோ, நான் வந்து சுரேஷுங்க. இவன் பேரு சுரேஷ், இவன் கோபாலிக், இவன் பேரு கூட என்னவோ, என்னடா உன் பேரு? உஸ்மான். ஹாய். ஏய், நம்ம செஞ்ச உதவிக்கு ஏதோ பல்கா கொடுக்க போறாங்க போல இருக்குடா. அண்ட் சுமாரா. திஸ் இஸ் மை கார்டு. ஏதாவது ஹெல்ப் நான் கால் பண்றேன். என்னங்க கேட்க போறேன்? இந்த ஜென்மத்துல இனிமே நாம சந்திப்போமான்னு தெரியல. பரவாயில்ல. எனிவே ஓகே. ஓகே. பை. ஏய், பாய். ஒரு நிமிஷம். பாய் பை. பாய் பாய். Come on, boys. Follow me.